ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் vlog எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி சிம்பிளாக பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன். மதியமாக சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதனால் சிம்பிளாக ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சு அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்து விட போகிறேன். இந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது மீஷோவில் தான் வாங்கினேன். இதில் வந்து பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 காய் தீர்ந்துருச்சு. அதனால் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு டப்பா மட்டும் போட்டு வச்சுருந்தேன். நிறைய தண்ணி விட்டுருந்துச்சு. ஆனால் காய் எதுவும் வேஸ்ட் ஆகலை, நல்லா தான் இருந்தது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும். அது கீழே ஊற்றி உதறிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த காயில் எடுத்து வச்சிட்டேன். பீன்ஸு கேரட்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, கல்லுப்பு இது சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வேக வச்ச காய் தண்ணியோடய சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பச்சை நல்லா சுருண்டு வதங்கினதும் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேயே சாதம் போட்டு கலந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டேன். அவன் ஸ்கூலுக்கு கிளம்புனதும் கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வேஸ்ட்டு கண்டெய்னரில் செல்லோ டேப், கலர் செல்லோ டேப் ஒட்டிட்டு இது எது வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். கட் பண்ணி கொஞ்சமாக மண் கொட்டி அதில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஆயில் பாட்டில் எல்லாம் முன்னாடி நாளே கழுவி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு கண்ணாடி பாட்டிலில் கடலெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பாட்டிலில் பார்த்துட்டிங்கன்னா நான் பாமாயில் தான் ஊற்றி வைக்கிறேன். பாமாயில் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சா அதனுடைய ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறனால எண்ணெய் வரமாட்டேங்குது. அதனால் இன்னொரு பாட்டில் இது எதுவுமே வாங்கி வச்சுருந்தது இதில் ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். அதேமாதிரி இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்கி வச்சுருந்து தான். இங்கே இப்படி செட் பண்ணணும்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்ச நாளாக வச்சுட்ருந்தேன். இப்படி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி மாற்றி வச்சுருந்தேன். மறுபடியும் இதே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டே எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் வச்சுருந்தேன். அது எனக்கு எடுக்க கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். அந்த இடம் எம்டியாக இருக்கிறது அப்படின்னால அந்த இடத்துல மணி பிளான்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபு க்ளீன் பண்ணலான்ட்டு ஒரு ட்ரேயில் சர்விங் பவுல்லாம் வச்சுருந்தேன். அதை வந்து அதில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மீதி இருக்கிற இடத்துல புல்லட் மிக்ஸி ஜார்லாம் வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் வச்சிட்டேன். இந்த கிளாஸில் இருக்க மணி பிளான்ட் ஏற்கனவே கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சுருந்தேன். இப்போ அது வச்சுருக்கிறனால இந்த மணி பிளான்ட்டு இங்கே வச்சிட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வாங்கி கொஞ்சம் காய் வைக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பனாகவே கொட்டி வச்சுருந்தேன். அது இப்போ நல்லாவே உணர்ந்துருச்சு. அதனால் ஒரு ட்ரேயில் கொட்டி எடுத்து வச்சிட்டேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் உளிச்சு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். மணி பார்த்திங்கன்னா 12 மணிக்கிட்ட இருக்கும். சரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதில் 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே பெட் கவர் போட்டுடலாம் அப்படின்ட்டு பெட் கவர் முன்னாடி நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். போடாமே இருந்தால இன்றைக்கி போட்டலாம் அப்படின்ட்டு பெட்டெல்லாம் உதறி விட்டு இது எலாஸ்டிக் பெட் கவர் 4 கார்னர்லேயும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க.
4 கார்னர்லேயும் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிட் ஆகிக்கும். பெட் கவர் வந்து பார்த்திங்கன்னா கிளையாமல் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும், அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும், அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். விசில் வந்துட்டு விசில் அடங்குறதுக்குள்ளார துணியெலாம் துவைச்சி காய போட்டுடலாம் அப்படின்ட்டு காய போட்டுட்ருக்கேன். குக்கரை ஓப்பன் பண்ணி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, அதனால் சப்பாத்தி சாப்பிட்றேன். இதுவே வந்து தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.